ஹாய் ஃப்ரெண்ட், எங்கள் வீட்டு லஞ்சு வந்து இன்னைக்கு காலையிலே சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன். சோறு அப்படியே இந்த சைடு வந்து அப்பளம், பேட் அப்பளம் என் பையனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கருணாஸ்வரம் போனப்போ வாங்கினது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி காலையிலே வேக வச்சுட்டேன். எங்கள் குட்டி தலைவர் 2 இட்லி 1.5 இட்லி சாப்பிட்டாரு. அதில் பாதி இட்லி நான் சாப்பிட்டுட்டேன். அவருக்கு அப்படியே இங்கே வந்தீங்கன்னா சாம்பார், காலையில் சாம்பார் வச்சுட்டேன். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா முருங்கீரை ஏதுன்னா இங்கே ஒருத்தவங்க மரம் வெட்டியிருந்தாங்க. அந்த வந்து எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு சொன்னாங்க, முருங்கீரை உடச்சிருக்கேன் எடுத்துகிட்டு போன்ட்டு. அப்படியே நானும் கூட போய்ட்டு என் பையனை ஸ்கூலில் விடுற டைத்தில் நானும் 2 முருங்கையெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேங்க. பறிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் பூ, யாருமே இந்த முருங்கை பூ எடுத்ததே இல்லை. முருங்கை பூ வந்து எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்ட்டு மக்களுக்கு தெரியல. அதான் கொஞ்சம் முருங்கை பூவும் எடுத்துன்னு வந்து அந்த குழந்தை இல்லாத இருப்பாங்கள்ல, மல்டத்தன்மை சொல்லுவாங்கள்ல ஆம்பளைங்களுக்கு, அவங்க வந்து இந்த முருங்கை பூ வந்து நல்லா காய வச்சு அந்த பொடியை வந்து காலைல எடுத்து சாப்பிட்டா கூட நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு குழந்தை இல்லாதப்போ நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து இதுக்கு வந்து முருங்கை பூவும் முருங்கை கீரை வைக்கணும் பொரியல். எங்கள் குட்டி பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான். காலையிலே சொன்ன போக மாட்டேன்னு சொன்னான். நான் தான் போப்பா, 2 நாள் லீவு தருவாங்க, சாட்டர்டே சண்டே லீவ் தருவாங்கப்பா, மீது 5 நாள் ஸ்கூல் இருக்கும். அப்புறமா சொன்னேன் 5 நாள் வேணாம்மா, 2 நாள் லீவ் கொடுக்க சொல்லுமான்னு சொன்னேன். சரி 2 நாள் ஸ்கூல் இருக்கும், 5 நாள் லீவ் இருக்கும், போயிட்டு வாடின்னு சொல்லி அனுப்பிச்சேன். சரி போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அவனை இது பண்ணுறதுக்குள்ளே இது உயிர் போயிடுது. சின்ன பையன் இல்லையா, இப்போ 10 மணிக்கு போய் கூட்டிகிட்டு வரணும். 9:30 ஆயிடுச்சா, 10 மணிக்கெல்லாம் டானும் போய் கூட்டிகிட்டு வந்துடணும். என்ன பண்ணுறது, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுனா எதுவுமே போட மாட்டேன். தேங்காய்லாம் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடவே மாட்டாருங்க. தேங்காய் போட்டால் தேங்காய் அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. எதுவுமே போடாமல் தான் கீரை செய்ய சொல்லுவாங்க. ஒருத்தர் தேங்காய் போட்டு, ஊர் சைடெல்லாம் தேங்காய் போட்டு கிண்டுன்னு கிண்டுவாங்க. தேங்காய் எங்களுக்கு கிண்டின்னு இல்லை, கிண்டின்னு இல்லை, தேங்காய் போட மாட்டேன் நான். தேங்காய் போட்டால் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டார். நல்லா சுடு எடுத்துன்னு வந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வந்தோடனே முருங்கீரை உட்காந்துட்டு என் பையனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன்னா கையோட முருங்கீரை உரிச்சிட்டு இந்த இதெல்லாம் குப்பெல்லாம் போட்டுட்டு அப்படியே முருங்கீரை தாளிச்சிட்டேன்னா அப்பளம் இருக்குது. வீட்டுக்கு வந்தோன்னா இந்த பேட் அப்பளம் கொஞ்சம் சாப்பிட்ருவான். அப்புறமா நைட்டு மதியத்துக்கு இட்லி எங்கள் வீட்டுக்காரங்க சேர்த்து வேக வச்சுருக்கேன். அவர் வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டாரு. சரிங்க, ஓகே பாய். பாருங்கள் கீரை இந்த அளவுக்கு